நம்ம எண்ணங்கள், நம்மளோட தாட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு உயரத்தை தொடுதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் நடக்குமா, முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியுங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும். சரி, நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஒரு விஷயத்த இந்த இடத்துல இவ்வளோ பொருள் இருந்தால் தான் நான் செய்ய முடியும், எனக்கு கிச்சன் இல்லை அதனால் நான் செய்ய முடியலை, என்னோட ஹால் பெருசாக இல்லை அதனால் நான் செய்ய முடியல, நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அதனால் செய்ய முடியல, நான் புது வீட்டுக்கு போனால் தான் நான் செய்ய முடியும் அப்படின்னா அப்போ என்னைக்கு தான் இந்த வேலைகளை செய்கிறது? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 1வது 2வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட யூனிட் டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு, டேர்ம் 1 டேர்ம் 2 இப்படி நிறைய டெஸ்ட்டு வச்சு தானே கடைசியாக ஆனுவல் எக்ஸாம் வைக்கிறாங்க. கடைசியாக ஆனுவல் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தானே நீ பாஸ் ஆகிட்ட, நீ அடுத்த கிளாஸ் போகிற அப்படின்ற ஒரு மெச்சூர்டான ஒரு பதில் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கே இவ்வளோ தரம் பார்த்து பிரிக்கப்பட்டு இந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு, இந்த குழந்தைங்க செகண்டு அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், இந்த பிள்ளை கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கான், அதனால இவன் 3rd ரேங்க்கு, இவன் 4th ரேங்க்கு, இவன் 1st ரேங்க்குன்னு பிரிக்கிறாங்க இல்லையா? தரம் பிரிக்கிறேன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்கிறது மார்க் லெவலில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது நமக்கு இறைவன் எவ்வளோ பெரிய டெஸ்ட்லாம் வைப்பாங்க. முதல்ல உனக்கு ஒரு வாடகை வீடு கொடுக்குறேன், அதில் வெறும் ஹால் மட்டும்தான் இருக்கும், அதில் ஒன்றுமே இல்லை, நீ சின்ன ஷெல்ஃபு தான் இருக்கும், அந்த சின்ன ஷெல்ஃபில் எந்த அளவுக்கு வழிபடுற, உன்னோட வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிற, நீ எப்படி ஒன்றை நீ தயார்படுத்திக்கிற அப்படின்னு சின்ன டெஸ்ட்டாக தானே வைப்பாங்க. ஒரே தான் எல்லோரும் ஆரம்ப கட்டத்துலேருந்து வாடகை வீட்டிலேயே இருந்துடுறோம் இல்லை இல்லைங்களா? அதனால் ஒவ்வொன்றா படிப்படியாக தானே முன்னேற முடியும். அதுக்காக காரணங்களே சொல்லிக்கிட்டு நான் இதனால தான் பண்ணலை, அதனால தான் செய்ய முடியலைன்னு சொல்லாமல் உங்களோட எண்ணங்களை என்றைக்குமே இறக்காமல் ஒரே நிலையாக என்னால் முடியும், பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு இறைவன் இதை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் நல்லா பெரிய வீட்டில் தாங்க இருக்கேன், ஒரு காலகட்டங்களில் ஒரு சூழ்நிலைக்காக நான் மாறுபட்டு வேறு சின்ன வீட்டுக்கு போனால் அப்படியே விட்டுருவேன்னா என்ன? நிலையானது கல்வி, நிலை இல்லாதது செல்வம்னு நினச்சிக்கிட்டு என்னோட பொருட்களை நல்லா சுத்தபத்தமாக வச்சுட்டு நான் சுத்தபத்தமாக காலையில் எழுந்திரிச்சு குளித்து இந்த வேலைகள்லாம் பண்ணுறது எனக்கு பிடிச்ச விஷயம். ஸோ இறைவன் எனக்கு இதை கொடுத்துருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பேன் பூஜா ரூம் ட்ரான்சிஷன் அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்னா, எம்டியாக ஒரு பூஜை ரூமோ எம்டியாக ஒரு கிச்சனோ, அதாவது பொருட்கள் சேர்க்குறது ஃபுல்ஃபில்னு நான் சொல்ல கிடையாது, அதில் தீபம் எரிகிறது, அழகாக பூக்கள் வைக்கிறது, இதெல்லாம் ஃபுல்ஃபில் தானே இல்லைங்களா? எவ்வளோ பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இல்லைங்க, 1-2 பொருள் வச்சுருந்தாலும் அது எவ்வளோ அழகாக டெக்கார் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல உண்மையாகவே ஒவ்வொரு இடத்துலையுமே நான் பார்த்து யோசிச்சு செய்வேன். இங்கே பாருங்கள், அம்பாள்கிட்ட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு லோட்டஸ் வச்சு, அந்த லோட்டஸை ரோஸ் மாதிரி மடக்கி அதுக்கு மேலே ஒரு ரோஸ் வச்சு ரொம்ப அழகாக சின்ன பூ தாங்க, அது எப்படி வேணாலும் வைக்கலாம், சும்மா பூ வச்சாலே போதும். இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா வேலை இல்லாமல் கிடையாது, இதெல்லாம் ஒரு கலைநயம். நம்ம கோலம் போடுறதெல்லாம் ஒரு கலைநயம். பெண்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் கோலம் போட முடியும். வீட்டு வாசலில் கோலம் போடுறது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே சின்ன விளக்காவது ஏற்றுறதா இருக்கட்டும். நிறைய பேர் பார்ப்போம், கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை மாதிரி ஹிந்துஸும் இருப்பாங்க. எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ஈடுபட்டிருப்பாங்க. அன்றாடம் என்ன உடம்பு வலியாக இருந்தாலும் சின்ன கோலங்கள் போடுறதுனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுபிக்ஷம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போது கிறிஸ்டினாக இருந்தால் பைபிள் படிக்கிறத தவறாமல் செய்வாங்க, உடல் வலியாக இருந்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீமாக இருந்தால் அவங்களோட குரான், அவங்களோட வழிபாடு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தினமும் தன்னால் முடியலனாலும் வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டை எத்தனை தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, என்னைக்காவது இங்கிட்டு அங்கிட்டு கசன்னு காமிச்சிருக்கேன், நான் க்ளீன் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த இடத்துல விளக்கெரியாமல் நான் ஒரு தடவை கூட காமிச்சது கிடையாது. எப்பயாவது வேலை பார்க்கும்போது அப்போ விளக்கு எரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இது கூழ்வார்த்தலுக்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான். பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பூஜை ரூம்லேயே செஞ்சுட்டேன், ஏன்னா எனக்கு முடியலை, உடம்பு டயர்டாகிடுச்சுன்றனால. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எம்டியாக ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் தெய்வீகமாக ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதைத்தான் நான் பூஜா ரூம் ட்ரான்சிஷன்
சொல்லியிருந்தேன். அதே தான் நம்மளோட போர்ட்டிகோ ட்ரான்சிஷன். அதாவது போர்ட்டிகோவில் ப்ளெயினாக விட்டாலும் அழகாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதே இடத்துல கொஞ்சம் கோலம் போட்டு ஒரு குட்டியாக ஒரு 2 விளக்குகள் வாசலில் வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கு சொல்ல போனால் ஒரு 2 மணி நேரம் எரியும். இப்போ நம்ம வீட்டில் தான் அகண்ட விளக்கு ஏற்றுனேன். நிறைய பேர் வீட்டில் அகண்ட விளக்கு ஏற்ற மாட்டாங்க, சிம்பிளாக ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் ஏற்றுவாங்க. இருந்தாலும் அந்த தெய்வீகமான அந்த வாசனை, அந்த திவ்ய நறுமணம், இதெல்லாம் இறைவனை அப்படியே மேலோகத்துலேருந்து, அந்த பூலோகம் மேலோகம்லாம் சொல்கிறாங்களே, எத்தனை லோகங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, மூலோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடு தேடி அப்படியே அந்த கண் பார்வைப்பட்டு வருவாங்க பாருங்கள், தெரியும் நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 செடி வச்சாலும் அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், கரெக்டாக கவனிச்சுக்கிட்டோம்னாலே போதும். இப்போ 4 விளக்கு தான் இருக்குது, அந்த 4 விளக்கை சுத்தமாக வச்சு வாரத்தில் ஒரு நாள் சுத்தம் பண்ணி அதை அழகாக தீபம் ஏற்றினாலே போதும். அதே மாதிரி கிச்சனில் 4 பாத்திரம் தாங்க இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி வச்சுருக்கோங்கிறதான் முக்கியம், இல்லைங்களா? சரி வாங்க, ரொம்ப நேரம் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. பேசாமலும் அதுக்காக வீடியோவை ரன் பண்ண முடியாது, நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் வழியாக நான் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சரி வாங்க, இந்த லைட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா சோலார் லைட், அதாவது சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஒரு 6 மணி 5:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட் இல்லாதப்போ அழகாக எரிய ஆரம்பிச்சிடும். இருட்டாக இருக்கும்போது தானாகவே எரியும், நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஒருவேளை ஊருக்கு போகிறோம் தேவையில்லாமல் எரிய வேணான்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி வந்து ஆஃப் பட்டன் இருக்கும். இதுக்கு பேட்ரிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படியே தான் நான் வாங்கினேன், அப்படியே தான் ஆன் பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். சோலார் மூலியமாக எரியுது. இந்த லைட்ஸ் மட்டும் கிடையாது, மரங்களில் சுற்றி விடுவோம்ல, இப்போ மரங்கள் இருக்குது, மரங்களை டெக்கார் பண்ணணும், ஆனால் வயர் கனெக்ஷன் கொடுக்க முடியாது, ஷாக் அடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வெளியில் வந்து லைட்ஸ்லாம் நிறைய வச்சேன்னா அதுக்கு வயரிங்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சோலார் பேனல் இருக்கக்கூடிய லைட் செட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கார்டனில் அங்கங்கே கொஞ்சம் லைட் செட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் உங்கள் நந்தவனத்தில் அழகாக பெயிண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க. இன்னும் பெயிண்ட் பண்ணல. சென்னையில் மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக மழை பெய்யட்டும்னு விட்டாச்சு. நல்லா தர காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட்டோட அந்த பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே, ஒரு 6 மாதம் 3 மாதம் வந்திருந்தா கூட பரவாயில்லையே, ஒரே நாளில் இப்படி பிச்சுட்டு வந்துச்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க ஃபுல் பணத்தை கொடுக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 கிட்ட பெயிண்ட் வாங்கியிருந்தேன். அவங்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 300 அவங்களே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு 300 வாங்கிட்டு வந்தேன். 300 பெரிய படமாக சின்ன படமாங்கிறத விட நான் பார்த்த வேலைகள் பெருசு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கணவருக்கு குழந்தைங்களுக்கு சமைக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலைன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் அந்த வேலை செய்கிறேன், அதுலேயும் நான் வீடியோ எடுக்கிறேங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? அதனால் அந்த வேலைக்கான ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சரியான விஷயம் கிடைக்கலையேன்னு யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு லெசன் தானே. எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் பெயிண்ட் பண்ணப்போலாம் அம்மா அப்பா திட்டுவாங்க, சும்மா இதுவே பண்ணிக்கிட்டு இருக்கியே, பெயிண்ட்டு பைத்தியமாக இருக்கேன்லாம் சத்தம் போடுவாங்க. அதை அப்படியே காலப்போக்கில் விட்டுட்டேன். சரி, அதை வந்து ரீட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, இது இறைவன் வந்து எனக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க, என்னோடய எண்ணத்தை பிரதிபலிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த பெயிண்ட் பண்ணது அப்படியே இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஐடியா கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது. கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு அந்த பெயிண்ட் பண்ணதோடு விட்டுருப்பேன். இப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வந்து அடுத்து வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை விட பெரிய விஷயம் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு விடணும். என்ன ஒன்று, அதுக்கு தகுந்த பணம், அதுக்கு தகுந்த உழைப்புங்கிறது உடனே நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் கால தாமதம்ங்கிறது வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தாமதம் சாதிக்கிறதுக்கான ஒன்றுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கோலம் போடுறதை பற்றி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, எந்த டூலை வச்சு போடுறீங்கன்னு. இது ஒன்றும் இல்லைங்க, சாப்ஸ்டிக். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே
ஸ்டீல்லையும் கிடைக்கும், உடன்லேயும் கிடைக்கும். உடனில் வாங்கினீங்கன்னா மொத்தமாக ஒரு 12 பீஸ் 20 பீஸுன்னு மொத்தமாக கிடைக்கும். இதே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினீங்கனாலுமே அந்த மாதிரி மொத்தமாக இருக்குது. நல்லா அழகாக அதில் வந்து 2 சைடில் டாப் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து கீழே நுனி பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ போல்டாக போடணும், நல்லா பெருசாக இருக்கணும், தடிமனாக இருக்கணும் அப்படின்னோன்னா இதில் வந்து அழகாக அந்த நுனி பகுதியில் துணியை வச்சுட்டு நம்ம எப்பயும் கையில் போடுவோம் இல்லையா கோலம், அதே மாதிரியே தான் அதில் சாப்ஸ்டிக்கை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. நுனி பகுதியில் அந்த துணியை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தோன்னா, எந்த இடத்துல ப்ரெஸ் கொடுக்கணுங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒர்க்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் சிந்தும் செதறும் இதெல்லாமே இருக்கும், போக போக இது ஒரு அழகாக இருக்கும். பரவாயில்லையே, அழகாக இருக்கே, கொஞ்சம் நல்லா போடலாம். அதே மாதிரி தின்னாக போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பெரிய கோலங்கள்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன இடமா இருந்தால் கூட கொஞ்சம் அகலமாக நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரியான கோலங்கள் போடலாம். கோலம் போடுறதே வேஸ்ட்டுங்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. கோலம் போடுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்ஸ்டிக் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் சாப்ஸ்டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோலார் லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய பித்தளை பொருட்கள் தான் மோஸ்ட்லி. கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸ், அதுக்கப்புறமா விளக்கு கடை, அதுக்கப்புறம் சாய் குரு மெட்டல்ஸ் அதில் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன பொருள் எங்கே வாங்கினுங்கிறத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பூஜை ரூம் வீடியோ மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா குறிப்பிட்டு இந்த அம்மன் எங்கே வாங்கினீங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்கள பற்றியுமே டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு திருவிழாக்கள் வந்துக்கிட்டே இருக்கா, அதாவது கூழ்வாத்தல், அதுக்கப்புறமா வந்து இப்போ வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டு வேலைகளையும் பார்த்து அதில் வீடியோவும் கொடுத்து ஒவ்வொன்றா நானும் யோசித்தா கூட அடுத்தடுத்து வேலைகள் வர்றதுனால கொஞ்சம் டிலே பண்ணி வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோ ரெகுலராக கொடுப்பேன், ஆனால் நீங்கள் கேட்ட வீடியோ கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நானுமே ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் கேட்க அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கொடுக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா கேட்ட உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை வீடியோ எடுத்து அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடிட் பண்ணி அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கணுங்கும்போது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, மாக்கோலத்துக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். அப்படி வழுவழுப்பு தன்மையோடு இருக்கணும். நம்ம கையில் அள்ளினாலே அப்படி க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும். ஐஸ்கிரீம் மெல்ட்டானா எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் அங்கங்கே சொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். திக்காக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணுறது கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம்னாலே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஈவனாக வந்துடும். எப்படின்னா மினிமம் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகி அழகாக அந்த கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாக்கோலத்துக்கு அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதை கொழுக்கட்டைகளை எப்படி பிடிக்கணுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மனசு பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன் கஷ்டமாக இருக்குது, எதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது, செடிகள் வளர்க்குறது, மீன்கள் வளர்க்குறது, வீட்டை டெக்கார் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபடும் போது அப்படியே மனசு படப்படன்னு பட்டாம்பூச்சி போல் சிறகடைச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். தென்றல் காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி நிலையாக நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும். அதனால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.